ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் விளாடும்போது தரமாக பல்பு வாங்கின தரமான மொக்க மூமெண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு மொக்க மூமெண்ட்டு, ஆனால் நமக்கு எது காமெடியான மூமெண்ட்டு. அந்த காமெடியான தருணத்தை தான் பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேலே என்ன வருது? டாப் 10 ஃபன்னி மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் 10. அடிச்சான் பாரியா, போட்டான் பாரியா, செம்ம படம். பிடிச்சி விட்ட. வாட்? என்ன மேன்? ஓகே, நான் நினைக்கிறேன் நம்ம தலையை வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கேஸ், அது பேர் என்ன பண்ணல, அந்த சிக்கன், வறுத்த சிக்கன் பேர் கேஎஃப்சி சிக்கனை பார்த்து நாக்கில் எச்சு ஊறுறதுக்கு பதிலாக கையில் எச்சு ஊறிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு விட்டு வீசும்போது வலிக்கிருச்சு. சிரிப்பு வரல. நான் கூட ஏதோ செம்ம காமெடியாக இருக்கும், நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னு ஒரு ஜோக்கை கண்டுபிடி சொன்னேன். சரி விடுங்க, நீங்கள் சிரிக்க. போட்டாம் பாரியா, 6 பறந்து போச்சியா பாலு. பிடிச்சி விட்ட. பிடிச்சி விட்ட, விட்டு வீசினார்ல, அந்த பால் எங்கே போச்சு? ஓகே, தலைவர் அடிச்சு அடியில் ஸ்டேடியம் விட்டே பந்து பறக்க போகுது அப்படியே நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் குத்து வச்சு உட்காந்து நண்டு மாதிரி ஒருத்தன் பிடிச்சிவிட்டான். பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை தன்னோட டீம்மேட்டு மேலே விட்டு வீசியிருக்கான். நம்ம டீம்மேட்டு மேலே விட்டு வீசலை, மேலே விட்டு வீசினது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனோட டீம்மேட்டு மேலே விடுவ பார்த்து. அதான் கொஞ்சம் பயந்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து 8வது தருணம். என்னையா கொஞ்சம் அடிச்சு விட்டேன்? என்னாச்சு? எங்கேயா பார்க்குற? ஓகே, இது இவர் மேலே தான் தப்பு. எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, தலைவர் வந்து பந்தை பார்க்குறதுக்கு பதிலாக வேறு எதையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு தெரில. அதனால தான் அவர் வயிற்றில் போய்ட்டு அடிச்சு. நான் கூட அது அவரோட குஞ்சில் தான் போய்ட்டு அடிச்சிச்சு அப்படின்னு நினச்சேன். ஓகே பரவாயில்ல. வயிற்றில் தான் அடிச்சு. வயிற்றில் அடித்தாலும் அவருக்கு செம்ம அடி போடாது, பாவம் மனுஷன். 7வது தருணம். ஓகே, பட்டன் பிடிச்சி பட்டன் தூக்கி போட்ட. கேட்டா 6. போட டக்குன்னு வச்சிட்டாப்புல. இன்னதுக்கு அடிச்சிருந்தா தலைவர் அவுட் ஆயிருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் நோஸ் கட்டா. யோ வாட்? யோ ஓகே, நீ அவரோட டீம்மேட்டா இல்லை அவரோட ஆப்பனண்டா? யார் அடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சு விட்ட. அப்படி அவன் டீம்மேட்டே அவன் அடிக்கிற அளவுக்கு அவன் பயங்கரமான மும்முரமாக ஆட்டத்தில் இருக்கார் அவர். அதான் அப்படி அடிச்சு விட்டார். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. எங்கேயா வர? கொஞ்சம் பதட்டத்தில். இப்ப இல்லாம கிரிக்கெட்ல ரூல் இருக்கு. Thought about the dawn momentarily. என்னையாச்சு? Just don't know what possibly. The
யோ 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 ஆமாம் இப்போ நீ என்ன பண்ண? Thought about the dawn momentarily. ஏய் But just don't know what fast delivery. தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா? அது இப்போ தெரிஞ்சாகணும். சரி இப்போ இவன் எதுக்கு அவர் அடிக்க போனான்? ஓகே அடிக்க போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டான். அந்தளவுக்கு கிளைமேக்ஸில் அவர் என்ன தான் இருந்தாலும் அவர் அடிக்க போயிருந்தானே, அடிச்சுவிட்டு திருப்பி வந்து கட்டி அணைச்சார். அது வரைக்கும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா விளையாட்டாக பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. கிரிக்கெட் மேட்ச்சு நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் இதில் இவ்வளோ காமெடியான தருணங்கள் இருக்கா? அந்த காமெடியான தருணங்கள் நல்லாயிருக்கு. அடுத்து எந்த வீடியோவுக்கு எந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். டாட்டா பை பை, வருகிறேன்.